தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தவொடனே அறிக்கைகள் வருது. அறிக்கைகளை பார்த்தவொடனே வழக்கனுக்கெல்லாம் பயங்கரமாக அரிப்பு வந்துடுது. என்னடான்னா அவங்களுக்கு பொறாமை. என்னன்னா இந்த ஒரு மாநிலத்தில் மட்டும் எல்லா கட்சிகளும் மக்கள் நலன் சார்ந்த மக்கள் பெனிஃபிட்டு, மக்களுக்கான மக்கள் நலத்திட்டங்கள், மக்களுக்கு ஒரு புதுமையாக உரிமை விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்களேன்னு இவனுக்கெல்லாம் காண்டு. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன்னா ஒரு கலவரம், ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை, ஒரு இந்த மசூதி ஒந்தா, கோயில் எந்தா, 80 20 இந்துவா, முஸ்லீமா, தலிதா, இடைநிலை ஜாதியா, இப்படியே தேர்தலை சந்திச்சு இந்த ரிஷி பாக்ரி, இந்த டைம்ஸ் நாவல் வேலை பார்க்குற நிறைய சிவர், ஒரு மாதிரி நிறைய குரூப், பீமாரு ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் கவுபெல்ட் குரூப், இவங்களுக்குலாம் ஏன்னா இப்படி மக்கள் நலன் சார்ந்த எல்லா கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை கொடுக்குறாங்க. அதாவது இந்த பெண்களுடைய உரிமை பயணம், பெண்களுடைய உரிமை தொகை, இதெல்லாம் கிண்டல் பண்ண தாவேக்கா கட்சி தற்கொலை பசங்களே இப்போ 2000 ரூபா காசு கொடுக்குறேன்றான். அவனும் அந்த உரிமை பயணத்தை நான் தொடருவோன்றான். ஏன் அவ்வளோ பேசினவன் நாங்கள் உரிமை பயணத்தை கட் பண்ணுவோம்னு சொல்ல வேண்டியதானே? அது அதிமுக ஒருபடி மேலே போய் நாங்கள் ஆண்களுக்கும் சேர்த்து உரிமை பயணம் கொடுப்போம் அப்படின்றான். அது வந்தப்போ இப்போ எவன்லாம் இதை விமர்சிச்சானோ இப்போ அவன்லாம் அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கான். இது மற்ற ஸ்டேட்லேயும் இப்போ உரிமை பயணம் கர்நாடகாவில் நல்ல ஹிட்டு. மகாராஷ்டிராவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா அந்த உரிமை தொகையை 3 மாதத்துக்கு சேர்த்து போட்டாங்க. அதான் இப்போ தமிழ்நாடு அதை ஃபாலோ பண்ணாங்க. 3 மாதத்துக்கு சேர்த்து போடுற மாதிரி இந்தியாவிலேயே முன்னின்று வழி நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது. இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க ஆனால் குஜராத் மாடல்னு கொண்டு ஒரு கன்றாவியான ஒரு மாடலை வச்சுட்டு தான் வித்தாங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம்னு வித்து. இப்போ அந்த குஜராத் மாடலில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக டேக்ஸ் ஃப்ராடு. சூரத்தில் இருக்கிற எல்லா பனியா தொழிலதிபர்களும் டேக்ஸ் ஏமாத்துறான். ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டும் குழி பள்ளம் மேடு, ஒரே எப்பப்போ வெள்ளம், மழை பெஞ்சாலே வெள்ளம் வந்துடும். கரண்ட்டு கட்டு. நான் அகமதாபாத்தில் போனால் ஃபுல்லாக ஒட்டகம் மேய்து நடு ரோட்டில். ஒரு மெயின் சிட்டி, அது ஒரு அன்டெவலப்டு ஸ்டேட் குஜராத். அதை போய் குஜராத் மாடல்னு சொல்லி அதை நம்மள்ட்ட விற்று அதை இந்தியா அதை வழி நடத்தணும்னு பார்த்தாங்க பாருங்க. அதுதான் இப்போ இந்தியா ஏதோ ஒரு வழி ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்தியாவை வழி நடத்தக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். எந்த இண்டெக்ஸ் எடுத்தாலும் சரி, இண்டஸ்ட்ரியல், எஜுகேஷ்னல், மெடிக்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்போர்ட்டு, கனெக்டிவிட்டி, நீங்கள் எந்த இண்டெக்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் நல்லா படித்து வரக்கூடிய, வெளிநாடு சென்று இல்லை இங்கேருந்தே நல்ல ப்ரொடக்டிவாக வரக்கூடிய ஆட்களும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சேர்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே டாப் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாடு மாதிரி மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற ₹1 வரியில் 60லேருந்து 70 பைசா வரைக்கும் தான் நமக்கு ஒன்றிய அரசுடைய பெனிஃபிட் நமக்கு கிடைக்குது. அதுவே இந்த மாதிரி பீமாரு விளங்காத பசங்களை பார்த்தீங்கன்னா அவன் கட்டுற ₹1க்கு ₹2 அவனுக்கு பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம கட்டுற வரியில் நம்மளை மத்திய அரசுலேருந்து வாங்கி தின்னுட்டு அவனுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் அவனுக்கு வெறும் வெறுப்பை வச்சு அரசியல் பண்ணுறான்றது அவங்களுக்கு அவ்வளோ தமிழ்நாடு மேலே ஒரு வெறுப்பை உண்டாக்குது. ஆனால் இந்த இது மாறி எப்படி தமிழ்நாடு மற்ற விஷயங்களில் லீடிங்காக இருக்கோ, அதே தேர்தல் அறிக்கைகளும் தமிழ்நாடு லீடிங்காக இருந்து இந்த அறிக்கைகள் இந்தியா பூரா வளர்ந்தா இந்தியா உருப்படும். இல்லை அவனுடைய வெறுப்பு அரசியல்னால இங்கே தேர்தல் அறிக்கைகள் இங்கே மாறுதுன்னா